அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு உபரியான வணக்கங்கள் புரிவோம். கடமையான வணக்கங்களில் ஏற்படும் குறைகளை உபரியான வணக்கங்கள் நீக்கி விடுவதுடன் இறைவனிடத்தில் நெருக்கத்தையும் ஏற்படுத்துபவையாகும். எனவே கடமையான வணக்கத்தை நிறைவேற்றி விட்டோம் என்று அலட்சியமாக இருந்து விடாமல் உபரியான வணக்கங்களையும் நிறைவேற்றி அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களாக நாம் ஆக வேண்டும். இஸ்லாம் கூறும் வணக்க வழிபாடுகளில் முதன்மையானது தொழுகை என்பதை அறிவோம். அந்த அடிப்படையில் அன்றாடம் ஐவேளை தொழுவது ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமையாகும். இவை தவிர உபரியான தொழுகைகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். சுன்னத்தான தொழுகைகள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு முன்போ அல்லது பின்போ வழமையாக சுன்னத் தொழுகைகளை தொழுது வந்துள்ளார்கள். அந்த தொழுகைகளை பற்றியும் அவற்றின் சிறப்புகளை பற்றியும் பார்ப்போம். யார் இரவிலும் பகலிலும் 12 ரக்காத்துகள் தொழுகிறாரோ அவருக்காக சுவனத்தில் ஒரு வீடு கட்டப்படுகின்றது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். அறிவிப்பவர் ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 1319. அசருக்கு முன் 4 ரக்காத்துகள் தொழும் மனிதருக்கு அல்லாஹ் அருள் செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி 430. மக்ரிபுக்கு முன் நீங்கள் தொழுங்கள், மக்ரிபுக்கு முன் தொழுங்கள், மக்ரிபுக்கு முன் நீங்கள் விரும்பியவர்கள் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்கள் அதை ஒரு சுன்னத்தாக கருதக்கூடாது என்பதற்காகவே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா அல் முனிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 1183. நான் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, அபு தமீம் அவர்கள் மக்ரிபுக்கு முன் 2 ரக்காத் தொழுகிறார்களே, இது உங்களுக்கு ஆச்சரியமாக இல்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் நாங்கள் இவ்வாறு செய்து வந்தோம் என்றும் விடையளித்தார்கள். இப்போது ஏன் விட்டுவிட்டீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள், அலுவல்களே காரணம் என்றார்கள். அறிவிப்பவர் மஸ்ரத் பின் அப்துல்லா. நூல் புகாரி 1184. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கு முன் சுன்னத் தொழுவதை வலியுறுத்தி சொல்லவில்லை என்றாலும் விரும்பியவர்கள் தொழுமாறு கட்டளையிட்டுள்ளார்கள். ஆனால் இன்று தமிழகத்தின் பல பகுதிகளில் மக்ரிபுக்கு முன்னால் சுன்னத் தொழுவது நடைமுறையில் இல்லை. குறிப்பாக ஹனபி மதுஹபில் மக்ரிபு பாங்கு சொல்லப்பட்டவுடனேயே இகாமத்தும் சொல்லி தொழுகையை துவக்கி விடுகின்றனர். இதனால் யாரும் முன்சுன்னத் தொழ முடியாத நிலை ஏற்படுகிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு மாற்றமானதாகும். மற்ற தொழுகைகளைப் போல் மக்ரிபுடைய பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையே முன் சுன்னத் தொழுவதற்கான இடைவெளி ஏற்படுத்துவது அவசியமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.